ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் பக்தர்களே, இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இன்றோடு 40 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. என்னை அழைத்த இறைவனுக்கு நன்றி. அதே போல் உங்கள் எல்லாருக்கும் இறைவன் நிறைய ஆசீர்வாதங்களை பொழிந்துள்ளார். உங்கள் பிறப்பு, உங்கள் குடும்பம், உங்களுடைய உருவாக்கம், உங்களுடைய கத்தோலிக்க நம்பிக்கை, உங்களுடைய வேலை எல்லாமே கடவுள் போட்ட பிச்சை. என்னோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எந்த அளவுக்கு நாம் நன்றி கூறுகிறோமோ, கடவுளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி, அந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள் என்றார் பவுல். இதுதான் மகிழ்ச்சியின் ரகசியம் என்று அவர் நமக்கு சொல்வது போல இருக்கிறது. சில பேர் தேங்க்ஸ் சொல்லாதுன்னு, நான்லாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. தேங்க்ஸ் சொல்ல வேண்டும், கடவுளுக்கு சொல்ல வேண்டும், பெற்றோருக்கு சொல்ல வேண்டும், நமக்கு நல்லது செய்கின்ற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் நம்முடைய சுமையெல்லாம் சுகமாகும் எப்போது தெரியுமா? இடைவிடாமல் நாம் ஜெபிக்கின்ற போது. இதை மறந்து விடாதீர்கள். இன்றைய இறைவாக்கின் அடிப்படையில் இறைவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள இப்போது உங்களை அழைக்கிறேன். திருத்தூதர் பணி 20ஆம் அதிகாரத்திலிருந்து பவுலினுடைய சொற்பொழிவிலிருந்து இன்றைய முதல் வாசகம். ஏற்கனவே நேற்று அந்த சொற்பொழிவின் முதல் பகுதி எபேசு நகர மூப்பர்களை பவுல் வரவழைத்து அவர்களிடம் பேசுகின்றார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய பகுதி. இன்றைக்கு என்னவெல்லாம் சொல்லுகிறார் பாருங்கள். பவுல் அந்த தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உங்கள் மக்களை பற்றி எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இதே செய்திதான். பி ஆன் யுவர் காட், பி வாட்ச்ஃபுல், எச்சரிக்கையாயிரு. சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று காத்திருக்கிறது. எச்சரிக்கையாயிரு. கவனமாக வீட்டிலே வாழ்ந்து காட்ட வேண்டும், கவனமாக பயணம் செய்ய வேண்டும். பாவம் உன் உள்ளத்திலே நுழையாதவாறு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நீ மட்டுமல்ல, உன்னை நம்பி சிறு பிள்ளைகள், உன்னுடைய சகோதர சகோதரிகள், இன்னும் எவ்வளோ பேர் உன்னை விட அதிக திறமை இல்லாதவர்கள் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பவுல் சொல்வது, இவர்களெல்லாம் யார் தெரியுமா? இறைவனுடைய மக்கள். நீ இறைவனுக்கு சொந்தம். உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் இறைவனுக்கு சொந்தம். அதை மறந்து விடாது. அதுவும் அவர் எப்படி சொந்தமானாராம் பாருங்க. பவுல் சொல்றார், இவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவனுடைய விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் கடவுளுடைய பிள்ளையானவர்கள். அவர்களுடைய மாண்பு பாருங்கள். இவர்கள் எல்லாரும் தூய ஆவியால் நிறைந்தவர்கள். எவ்வளவு முக்கியம் நாம் என்பதை இன்றைக்கு பவுல் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார் பாருங்கள்.
பிறகு அவருடைய கடின உழைப்பை பற்றி 3 ஆண்டுகள் அவர் அந்த எபேசு நகரத்தில் நற்செய்தி அறிவித்திருக்கிறார். எப்படி அறிவித்தாராம் பாருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்களுக்கு அறிவுறுத்தி வந்ததை நினைவிற்கொள்ளுங்கள். பாருங்கள், 3 ஆண்டு காலம் உங்களுக்காக இடைவிடாது. பிரியமானவர்களே, ஒரு பக்கம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இன்னொரு பக்கம் நாம் எல்லாரும் பவுலை போல அல்லும் பகலும் இடைவிடாமல் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும். சோம்பேறிகளுக்கு கடவுளுடைய அரசில் இடமே கிடையாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், உண்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னா, சில வீடுகளில் சிலர் உழைக்கிறார்கள், சில பேர் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க, எந்த கஷ்டமும் படுவதில்லை. அது சரியில்லை. அல்லும் பகலும் உங்களுக்காக உழைத்தேன். பாருங்கள், இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். நான் சொன்னேன் தொடக்கத்தில், கடவுள் உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். உங்கள் கணவரை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வயதான பெற்றோரை உங்களிடம் ஒப்படைக்கிறார். உங்கள் எல்லாரையும் பவுல் சொல்லுகிறார், நான் கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். நாம் எல்லாம் கடவுளிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள். அது நமக்கு ஆறுதல் தர வேண்டும், நம்பிக்கை ஊட்ட வேண்டும். பிறகு 3ஆவதாக இன்றைக்கு சொல்லப்படுகிற செய்தி. இன்றைக்கி நிறைய பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு பேராசை, போதும் என்ற மனம் கிடையாது. என்ன வேணும், என்ன வேணும், வீட்டுக்கு மேலே வீடு கட்டணும், நகைக்கு மேலே நகை வாங்கணும், இன்னும் வசதியான வாகனம் வாங்கணும், இப்படி ரொம்ப ஆசைப்படுகிறார்கள். பொருட்கள் தேவைதான். இன்னைக்கு பவுல் சொல்றார், நியாயமான விதத்திலே பொருள் ஈட்டி அதை பயன்படுத்துவது நல்லதுதான். ஆனால் அதிகமாக இருந்தால் என்ன செய்யணும்? மிகவும் ஆடம்பரமாக வாழ்ந்து உன் பெருமையை தம்பட்டம் அடிக்க வேண்டுமா? அதுவும் சில பேர் இன்னைக்கு அநியாயமாக பொருள் ஈட்டுகிறார், மற்றவங்க காசுக்கு ஆசைப்படுகிறார். இன்னைக்கு பவுல் சொல்றார், பேராசையை விட்டு விடுங்கள், தயவு செய்து விட்டு விடுங்கள். அவர் சொல்றார், தன்னுடைய மாதிரியே எடுத்து காட்டுகிறார். யாருடைய பொண்ணுக்கோ பொருளுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதே கிடையாது. இது சொல்லுங்க. ஐயோ நல்லா இருக்கிறாங்களேன்னு மற்றவங்களை பார்த்து பொறாமப்பட்டு திருட்டு வழியிலாவது தில்லுமுள்ளு பண்ணியாவது நான் வசதியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை முறை கிடையாது. நம்பிக்கையாளருடைய வாழ்க்கை முறை பேராசையை ஒழிக்க வேண்டும். எனக்கு தேவையானதை கடவுள் தருவார் என்று நம்ப வேண்டும். பிரியமானவர்களே, கடைசியா இன்றைக்கு ஆண்டவர் பவுல் வழியாக சொல்லுகிற செய்தி. அவர் சொல்றார், இயேசு சொன்னதாக ஆனால் நற்செய்தியில் எழுதப்படவில்லை, பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். வாங்கிக்கிறத விட கொடுக்கறது தான் நல்லது. இயேசு சொன்னாராம். இயேசு சொன்ன எல்லாமே நற்செய்தியில் எழுதியில்லை. யோவான் நற்செய்தியை முடிக்கும்போது சொன்னார், இயேசு சொன்னதையும் செய்ததையும் நான் எழுதினால் உலகமே கொள்ளாது அப்படின்னு சொன்னார். ஒருவேளை இதை சொல்லி இருந்திருப்பார். இங்கே பவுல் சொல்றார், நம்ம ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு முக்கியமானது என்னவென்று கேட்டால், பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது தான் பேரின்பம். நீங்கள் கொடுக்குறீங்களா? வீட்டில் இருப்பவங்களுக்கு கொடுக்குறீங்களா? தேவையில் இருப்பவங்களுக்கு கொடுக்குறீங்களா? எல்லாரிடமும் வாங்குகிறீர்களா? இன்றைய முதல் வாசகத்தில் இத்தனை அழகான செய்திகள். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் மீண்டும் எனக்கு நினைவூட்டுகிறீர். ஆயராகிய நான் கண்காணிப்பாளர் என்று நினைவூட்டுகிறீர். இந்த மக்கள் எல்லாம் உம்முடைய மக்கள் என்று நினைவூட்டுகின்றீர். என்னை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே,
இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து உமக்காக பாடுபட வேண்டும் என்று உணர்த்துகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், மற்றவர்களிடமிருந்து பெறுவதையே கருத்தில் கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நான் யாருடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது, பேராசை கொண்டு அழியக்கூடாது என்று சொல்லுகிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் நேற்று தொடங்கியது. 13, 14, 15, 16 அதிகாரங்களிலே ஆண்டவர் சீடரோடு பேசினார். இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தந்தையோடு பேசினார். முதலில் தமக்காக வேண்டினார், பிறகு தம் சீடர்களுக்காக வேண்ட தொடங்குகிறார். சீடர்களுக்காக என்னவெல்லாம் கேட்கிறார் பாருங்கள். முதல்ல ஆண்டவர் கேட்கிறது, தந்தையே, நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல என்னுடைய சீடர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பூண்டி மாதா, நம் ஆண்டவர் இயேசு, தந்தையாகிய கடவுள், தூய ஆவி எல்லாரும் கேட்பது ஒன்றாயிருங்கள். யாராவது ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க, மனமாற. சமாதானம் செய்வோர் பேறு பெற்றோம், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவார்கள். மன்னித்தால் தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். மன்னித்தால் தான் நாம் நீடு வாழ முடியும். மன்னித்தால் தான் நம் பிள்ளைகளால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மன்னித்தால் தான் நோய் நீங்கும். எத்தனை மாத்திரை சாப்பிட்டாலும் நோய் நீங்காது, எத்தனை ஊசி போட்டாலும் குணமாகாது. யார் மீதாவது வருத்தமாக இருந்தால் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் பாருங்க, கெஞ்சி கடைசியாக வேண்டுகிறார், ஆண்டவரே, எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று கேட்கிறார். பாருங்கள், நீங்களும் மன்னியுங்கள், மன்னிக்காமல் இருப்பவர்கள் மன்னிக்க துணை செய்யுங்கள். அதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல வந்த முதல் செய்தி. பாருங்கள், ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றார்? தன்னுடைய சீடர்களுக்காக வேண்டும் போது, உம்மிடம் வருகிறேன், என் மகிழ்ச்சி அவர்களில் நிறைவாக இருக்கும்படி இப்போதே நான் சொல்கிறேன். நம்மெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். 2 கேள்வி. நல்லா தூங்குனீங்களா? காலையில் எழுந்தவுடனே பார்க்கும்போது நல்லா தூங்குனீங்களான்னு கேட்குறோம். இன்னொன்று, சாப்பாடாச்சா, சாப்பிட்டீங்களா கேட்குறோம். சாப்பிட்றது, தூங்கிறது எல்லாம் எதுக்காக? அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இன்றைக்கு ஆண்டவர், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒற்றுமைக்காக மன்றாடுகிறார். இன்னொரு பக்கம் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆண்டவர் வேண்டுவது பாருங்கள். 3வது பாருங்கள், எல்லாரும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும். நினைக்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று இருக்கக்கூடாது. பேசுறது ஒன்று, வாழறது ஒன்றுன்னு இருக்கக்கூடாது. நினைவுக்கும் வார்த்தைக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும். வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். என் மக்கள் உண்மையாக இருக்க வேண்டும், என் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த பூண்டி மாதாவின் திருத்தலத்தில் எனக்கு தெரிந்த எல்லாரும் மன்னித்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்திக்கிறேன். இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற நீங்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்றையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அடிக்கடி பல குருமானவர்களுக்கு, குருக்களுக்கு, அருள் சகோதரிகளுக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உலகில் இருக்கிறீர்கள், ஆனால் உலகை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாது, ஆண்டவரை சார்ந்தவர்களாக. நற்செய்தி மதிப்பீடுகளின்படி அன்பு, அமைதி, நேர்மை, நீதி, உண்மை. யூ ஆர் இன் த வேர்ல்ட், யூ ஆர் நாட் ஆஃப் த வேர்ல்ட். எப்படி ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார் பாருங்கள்.
மற்றவங்களாம் தப்பு செய்யலாம். ஆண்டவருடைய சீடர்கள், மாதாவின் பிள்ளைகள் அந்த தப்பை துணிஞ்சு செய்யக்கூடாது. உலகத்தில் இருக்கிறீர்கள், புளிக்காரமாக இருந்து அதை உருமாற்றத்தான் இருக்கிறீர்கள். நேற்று பவுல் சொன்னார், யாருடைய அழிவுக்கும் நான் காரணம் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் யாருடைய அழிவுக்கும் காரணமாயிருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரே, நாம் எல்லாம் உப்பு பொருட்களை அழியாமல் காப்பாற்றுகிறது. நாம் எல்லாரும் ஒளியின் வெளிச்சத்தில் யாரும் திருட மாட்டார்கள். நான் ஒளி, நான் உப்பு, யாரையும் அழியச் செய்ய மாட்டேன். உலகில் வாழ்வேன், உலகை நான் உருமாற்றுவேன் என்னுடைய நினைவால், பேச்சால், செயல்களால் என்று நாம் நினைக்க வேண்டும். எவ்வளோ அருமையான விவிலிய பகுதிகள் இந்த நாட்களிலே. பவுல் சொன்னதை, ஆண்டவர் வேண்டியதை நாம் வாழ்ந்து காட்டுவோம். புலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா உங்களுக்கும் எனக்கும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட சேலம் மறைமாவட்ட மக்கள் அனைவருக்கும் பரிந்து பேசி மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக, பேராசையின்றி, உண்மையின் வழியில், கடின உழைப்பில், நம்பிக்கையில் சிறந்தோங்க செய்வாராக. ஆமென்.